உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது மகர ராசியில் பிறந்தவர்கள் தனவரவு அதிகரிக்க எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி காலபுருஷன் தத்துவப்படி 10வது ராசி தான் மகர ராசி. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் கொண்டதான் மகர ராசி. அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான், நீதிமான் சனி பகவான். மகர ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சனி பகவானை இயக்கினீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சனி பகவான் நேர்மையானவர். அப்போ எப்பொழுதும் சில விஷயங்களே நீங்க கொஞ்சம் நேர்மையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சனி பகவான பணிவா இருப்பார். அப்போ நீங்க எப்பொழுதும் பணிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மகர ராசியில் பிறந்தவர்கள் தன்னை பெருமையாக அடுத்த வீட்டுல பேசக்கூடாது. ஏன்னா சனி பகவானுக்கு அது பிடிக்காது. பெருமையா பேசினா சனி பகவான் பிடிக்காது. அதனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தன்னை பெருமையாக அடுத்தவங்கிட்ட எடுத்து எதுவும் பேசக்கூடாது. அதே மாதிரி எப்பொழுதும் ஊனமற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று அங்க உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான்கிறது ஊனமுற்றையை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அப்போ ஊனமுற்றவர்கள் எப்பொழுதும் நீங்க உதவி செய்ய வேண்டும். இப்ப இவ்வாறெல்லாம் நீங்க இயக்கும் பொழுது கண்டிப்பா அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். தனவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்த ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான், ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியே சனி பகவான் தான். அப்ப சனி பகவான் நீங்க இயக்க வேண்டும். உறவுக்காரத்துவத்துல சித்தப்பாவை குறிக்கக்கூடியது சனி பகவான். அப்ப எப்பொழுதும் சித்தப்பா உங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். காக்காய்க்கு தினசரி உணவளிக்க வேண்டும். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் காகத்துக்கு உணவளிக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் வீடுங்கிறது உணவை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான். அதனால் நீங்க எப்பொழுதும் காக்காய்க்கு உணவு அளியுங்கள். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே முடிந்த அளவுக்கு முதியோர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. கண்டிப்பா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது தூய்மை பணியாளர்கள். எப்பொழுதும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் தூய்மை பணியாளர்களை திட்டக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, தரக்குறைவா பேசக்கூடாது. அது அப்படி செஞ்சீங்கன்னா சனி பகவானுக்கு பிடிக்காது. எப்பொழுதும் அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். அடுத்தது இந்த தசைப்பிடிப்பு உள்ளவர்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க. அதே மாதிரி முடவர்கள், நடக்க முடியாது இருக்கிறவர்கள், சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எருமைகளுக்கு நீங்க உணவு அளிங்க. கண்டிப்பா இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் பிச்சை கேட்க வரவர்களுக்கு
நீங்க ஏதோ முடிந்த அளவுக்கு உங்கள் காணிக்கையை நீங்க போட வேண்டும். அடுத்தது ஆடு வளர்த்துருவீங்க, மாடு வளர்த்துருவீங்க, பன்றி வளர்த்துருவீங்க. இவங்களுக்கு நீங்க எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும். அடுத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா, திருநாளார் இருக்கக்கூடிய சனி பகவான். அடுத்தது பாத்தீங்கன்னா, கூரை இல்லாத தெய்வங்களும் சனி பகவானை குறிக்கக்கூடியதுதான். அப்ப கருப்பனார், முனீஸ்வரர், இதையெல்லாம் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இருந்தீங்கன்னா, அடிக்கடி உளுந்து சனிக்கிழமை தானம் பண்ணுங்க. அடுத்து எள்ளு மிட்டாய், எள்ளினால் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், இதெல்லாம் வாங்கி நீங்க தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா சனி பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் கும்பத்து வீடுங்கிறது பாத்தீங்கன்னா, கோயில் இருக்கக்கூடிய கலசத்தை குறிக்கக்கூடியது. எங்கெல்லாம் கும்பாபிஷேக விழா நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க கலந்துக்குங்க. அதே மாதிரி உண்டியலை குறிக்கக்கூடியதும் சனி பகவான். ஏன்னா கும்பத்தைங்க இருக்கக்கூடியது காலபுருஷன் தத்துவப்படி கோயில் இருக்கக்கூடிய உண்டியலை குறிக்கக்கூடியதுதான். அப்போ உண்டியல்ல அடிக்கடி காசு போடுங்க. மகர ராசியில் பிறந்தவர்கள் அடிக்கடி உண்டியல்ல காசு போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி காலபுருஷன் தத்துவப்படி உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்கள் மூத்தோர்கள் இருந்தால் உதவி செய்யுங்க. ஏன்னா மூத்தோரை குறிக்கக்கூடியது கும்பராசி காலபுருஷன் தத்துவப்படி 11ஆம் வீடு. அதனால் கூட பிறந்த மூத்தவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. செஞ்சாலும் கூட உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். கும்பம் வீடுங்கிறது பணம் சேமிக்கக்கூடிய இடம். அப்போ அடிக்கடி நீங்க பேங்க் போயிட்டு வாங்க. ஏன்னா 11ஆம் இட காலபுருஷன் தத்துவப்படி 11ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, பணம் சேமிக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது. அதனால இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் அடிக்கடி பேங்க் போய்கிட்டு உங்களுக்கு யோகம்தான். அப்ப சனிக்கிழமை நாள் பார்த்து பேங்க் அடிக்கடி போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினம் ஒரு காணிக்கை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு வாங்க. உங்க பணத்தை நீங்க செலுத்திட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாகம் இயங்கும். அவ்வாறு இயங்கும் பொழுது கண்டிப்பா மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க. கண்டிப்பா மகர ராசி பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். ஸோ இது பொது பலன் தான். மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம், லக்னத்துக்கு 2ஆம் பாவம், அந்த கிரகத்தை இயக்குங்க. அந்த கிரகங்கள் எங்க 12 பாவத்தில் எங்க இருக்குதோ அதை இயக்குங்க. அந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அதை இயக்குங்க. அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தோடைய கர்ம பதிவு வாங்கியிருக்கு அப்படின்னு அதை இயக்கும் பொழுதும், மற்றும் 11ஆம் வீட்டு என்ன கிரகம் வருதோ அது 12 பாவத்தில் எங்க இருக்கிறதோ, 2ஆம் பாவத்தை எந்த கிரகம் பார்க்கிறதோ இதெல்லாம் இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க. சரிங்களா? நன்றி. நான் ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜாதகம் பார்க்க விரும்பப்பட்டவோர் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு. நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். வெளியூர் நபர்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள நபர்கள் கூட நான் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.